ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்செந்தூருக்கு இப்படி சென்று வழிபட்டால் நிச்சயம் தலையெழுத்து மாறும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலாகும். மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலிலிருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது. இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வென்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர். பலரது பிரச்சனைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது. ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருக பெருமான் தான். முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சழியாகும் என பரிகாரம் சொல்வார்கள். திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்கிறார்கள். எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம். செய்திகள், வீடியோ, விளையாட்டு, சினிமா, நகரம், லைஃப் ஸ்டைல், ஜோதிடம், வெப் ஸ்டோரிஸ், வர்த்தகம், வேலைவாய்ப்பு, விரால், சிறுதுளி, டெக்னாலஜிகள், ஆன்மீகம், ரெசிபி, சமூகம், சுற்றுலா, புகைப்படம், ஆட்டோமொபைல், லேட்டஸ்ட் நியூஸ், பேட், கவர்மெண்ட் ஸ்டெம்ஸ், தேர்தல், தமிழ் நியூஸ், ரிலிஜன், Hinduism. Best way to pray Tiruchendur temple for getting Lord Murugan blessings. திருச்செந்தூருக்கு இப்படி சென்று வழிபட்டால் நிச்சயம் தலையெழுத்து மாறும். முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலாகும். மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது. இந்த கடல் முருக பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வென்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப் பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர். ஆத்தர் பிமோகன பிரியா, சமாயம் தமிழ் அப்டேட்டட் 2 ஏப்ரல் 2024 நள்ளிரவு 1:58 PM. பலரது பிரச்சனைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது. ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். சமாயம் தமிழ். திருச்செந்தூருக்கு இப்படி சென்று வழிபட்டால் நிச்சயம் தலையெழுத்து மாறும். திருச்செந்தூர் சென்ற பலன் கிடைக்க. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருக பெருமான் தான். முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சழியாகும் என பரிகாரம் சொல்வார்கள். திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்கிறார்கள். எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன் செய்ய வேண்டியது. திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல. முருகன் நம்மை காண வேண்டும் என்பது தான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். இதற்கு வீட்டில் உள்ள முருக பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும்.
நமக்கு எத்தனையோ மனக்குறைகள், தேவைகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேச வேண்டும். மனதார முருகா என அழைத்து, நீயே துணை எனக்கு. உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை. நீயே கதி. நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும்.